எனக்கு மிகவும் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், மாறாத ஆண்டவர். உங்களை சுகமாய், பத்திரமாய், ஆச்சரியமாய் நடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயரும். கர்த்தர் அதனாலே ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது ஏசாயா 14வது அதிகாரம் 25வது வசனம். அவனுடைய சுமை அவர்கள் தோளில் இருந்து நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய சுமை அவருடைய தோளில் இருந்து நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதோ ஒரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். எப்படி ஐயா அந்த பாரத்தை நான் சுமப்பேன், என்னால் பலன் இல்லை, நான் எப்படி இதை சுமந்து கொண்டு போவேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை குறித்து ஒரே ஒரு சுமை உங்களுடைய தோளின் மேல் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தான சுமை உங்கள் தோல் மேல் இருக்கலாம். உங்களுடைய படிக்கும் பாடங்களை குறித்தான சுமை உங்கள் தோளின் மேல் இருக்கலாம். உங்களுடைய சுமையை கர்த்தர் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த பாரமாய் இருந்தாலும், எந்த கடினமாய் இருந்தாலும், எந்த கஷ்டமாய் இருந்தாலும் அது உங்க தோளில் இருந்து நிச்சயம் நீக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. யார் இந்த பாரத்தை சுமப்பார், யார் எனக்காய் விடுதலை வாங்கி கொடுப்பார், யார் என்னை மேன்மை மேலே கொண்டு வருவார் என்று சொல்லி நீங்கள் அங்கும் இங்குமாய் ஒருவேளை அலைந்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கலாம். விசுவாசத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல் இருக்கிற சுமையை கர்த்தர் நீக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் மேல் இருக்கிற அந்த சுமையை கர்த்தருடைய கரம் நீக்கும் என்பதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கல்வாரி சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். அவர் சுமந்து தீர்த்ததை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் தோளின் மீது இத்தனை நாட்கள் அழுத்தி கொண்டிருந்த பாரம், பாவ பாரம், வியாதி என்கிற பாரம், துக்கம் என்கிற பாரம், அவமானம் என்கிற பாரம், நிந்தை என்கிற பாரம், உங்கள் மேல் இருக்கிற பொறாமை என்கிற பாரம், எந்த பாரமாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தருடைய கரம் நீக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர் நம்முடைய பாரத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன என்று பார்ப்போம். சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட்டுவிடு. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் வைத்து விட்டுவிட வேண்டும். அழகாய் கொண்டு போய் வைக்கிறோம். சபையில் கொண்டு போய், சர்ச்சில் கொண்டு போய் ஜெபிக்கும் பொழுது நாம் ஜெபத்தில் சொல்லி நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு வெளியே வரும்போதும் அதே துக்க முகத்தோடு தான் வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் ஆலயத்திற்கு போனால், ஜெபித்தால், பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இன்றைக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தை கர்த்தர் மாற்றி பிரகாசிக்க செய்வார். அவளை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். கலகாதீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய தோளில் இருக்கிற பாரமும் இப்பொழுது நீங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீங்கட்டும் சுவாமி. என் தேவனுடைய பரிபூர்ண ஆளுகளை ஒப்புக்கொண்டிருக்கிறேன். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். தடைகள் எல்லாம் நீங்கட்டும். அற்புதத்தை செய்யும். விரிமனதை கொடுத்து மேன்மைப்படுத்தி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றுவீராக, வெளிச்சமாய் மாற்றுவீராக. ராஜா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு விலக கர்த்தர் கிருபை தார். அதை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுக்கு. ஆமென். God bless you.